ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒயிட் கிராஸ் லேயர் சால்வ் பண்ணணும். இந்த ஒயிட் கிராஸ் லேயர் சால்வ் பண்ணும்போது எட்ஜ் அண்ட் சென்டர் பீஸும் எல்லா சைடும் சேம் கலரில் இருக்கணும். இது மாதிரி பண்ணால் தான் கரெக்டு. இன்கேஸ் இந்த மாதிரி இப்படி இருக்கிறதும் ஒயிட் கிராஸ் லேயர் சால்வ் ஆகி தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜ் அண்ட் சென்டர் பீஸ் வேறு வேறு கலரில் இருக்குது. ஸோ இது தப்பு. ஒயிட் கிராஸ் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு ஒயிட் சென்டர் பீஸை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இதுக்கு அடியில் எதுவும் எட்ஜ் பீஸ் ஒயிட் கலர் எட்ஜ் பீஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஒயிட் எட்ஜ் பீஸ் இருக்குது. ஸோ இது கூட இந்த சைடில் என்ன கலர் இருக்கோ, இந்த எட்ஜில் என்ன கலர் இருக்கோ அதே கலருக்கு இங்கே இருக்க சென்டர் பீஸ்க்கு மேட்ச் பண்ணணும். இப்போது இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்கிறதுனால நான் இங்கே இருக்க ப்ளூ சென்டர் பீஸ்க்கு இதை கொண்டு போகணும். ப்ளூ சென்டர் பீஸ்க்கு கொண்டு போகணும். இங்கே கொண்டு போய் இது மேட்ச் பண்ணிவிட்டு இப்போது இந்த லேயரை அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போகணும். 2 டைம்ஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ இதை மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து கீழே எதுவும் ஒயிட் எட்ஜ் பீஸ் இருக்கான்னு பார்க்கணும். வேறு எதுவும் இல்லை அப்படின்னா அடியில் வேறு எந்த லேயர்லையாச்சும் இருக்கான்னு பாருங்கள். கீழே பாட்டம் லேயரில். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போது இந்த கலர் இங்கே ஆரஞ்சு இருக்குது. இங்கே இருக்க வேண்டிய ஒயிட் இங்கே இருக்குது, இங்கே இருக்க வேண்டிய ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ ஃப்ளிப் ஆகி இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா இப்போது இங்கே ஆரஞ்சு இருக்கிறதுனால சென்டர் பீஸ் ஆரஞ்சு கூட இதை மேட்ச் பண்ணணும். ஸோ சென்டர் பீஸ் ஆரஞ்சு கூட மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்க வேண்டிய ஒயிட்டை இந்த சைடு கொண்டு வரணும். இங்கே இருக்க ஒயிட்டை இங்கே கொண்டு வாங்க. அதுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை நான் இப்படி திருப்புறேன். ஸோ இங்கே இருந்த ஒயிட்டை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போது இங்கே இருக்கிற ஒயிட்டை நான் இங்கே கொண்டு வரணும். இந்த சைடு இங்கே ரைட் சைடில் இருக்க ஒயிட்டு இங்கே தான் வரும். அதுக்கு இந்த டாப் லேயரை ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பிட்டு ரைட் சைடை மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போயிட்டு அகெயின் இந்த இதை பழைய பொசிஷனுக்கே கொண்டு போயிடணும். டாப் லேயரை கிளாக் வைஸ். அவ்வளோதான், சால்வ் ஆயிடுச்சு. இப்போது வேறு எங்கெல்லாம் ஒயிட் எட்ஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஒயிட் எட்ஜ் இருக்குது. கீழே வேறு எதுவும் இல்லை. இங்கே அகெயின் இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இங்கே ரெட் கலர் இருக்குது. ஸோ ரெட் கலர் வந்து இங்கே இருக்குது. இது கூட மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணிட்டு இங்கே இருக்க ஒயிட்டை அகெயின் இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போ சொன்ன அதே மூவ்ஸ் தான். இதை டாப் லேயரை ஆன்டி கிளாக் வைஸ் ரைட் சைடு மேலே கொண்டு போகணும். அகெயின் டாப் லேயரை கிளாக் வைஸ். ரெட்டு சால்வ் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு ஒயிட் இங்கே இருக்குது. சம்டைம்ஸ் சில கேஸில் மூணு சைடும் சால்வ் ஆகி இருக்கும். இந்த ஒரு எட்ஜு மட்டும் சால்வ் ஆகாமல் இருக்கும். இங்கே க்ரீன் இங்கே இருக்கும். க்ரீனோட சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா வேறு இங்கே இந்த சைடில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. இந்த சைடையும் மூவ் பண்ண முடியாது, இந்த சைடையும் மூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படி மூவ் பண்ணால் மற்றது எல்லாமே கலைஞ்சிரும். ஸோ இங்கே இருக்க ஒயிட்டை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே இந்த ரைட் சைடை கீழே கொண்டு வாங்க. ரைட் சைடை கீழே கொண்டு வந்துட்டு பாட்டம் லேயரை ஆன்டி கிளாக் வைஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணுங்கள். டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணிவிட்டு அகெயின் ரைட் சைடை மேலே கொண்டு போயிருங்க. மேலே கொண்டு போயிட்டா இங்கே இருக்க ஒயிட்டு கீழே வந்துருச்சு. இப்போது இந்த க்ரீன் சென்டர் பீஸ் கூட மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். அவ்வளோதான், ஒயிட் கிராஸ் லேயரும் சால்வ் ஆயிடுச்சு. இங்கே 2 எட்ஜ் அண்ட் சென்டர் பீஸும் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ஒயிட் எட்ஜஸ் இந்த சைடு இருந்தாலும் சரி, இந்த சைடு இருந்தாலும் சரி, இந்த 4 இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, இல்லை இப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒயிட்டுக்கு இந்த சைடு என்ன கலர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சென்டர் பீஸ் கூட மேட்ச் பண்ணணும். ஸோ இதை கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு இப்போது க்ரீன் கலர், ஸோ க்ரீன் சென்டர் பீஸ் கூட மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு ரைட் சைடு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு முன்னால் சொன்னதை அப்ளை பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் டாப் லேயர், ரைட் அப், டாப் லேயர் கிளாக் வைஸ். அவ்வளோதான்.